அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். வர ஜூலை இறுதியில் பார்த்தீங்கன்னா விஜயோடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்கூட்டம் நடக்க போகுது. இதுக்கு சீமானுக்கு தான் முதல் அழைப்பு அப்படின்ற விஷயத்தை விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இது குறித்த திட்டத்தில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அவருடைய ரசிகர் மன்றத்தின் மூலமாக மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்களையும் சரி, அவருடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மன்றத்தை வச்சு எல்லா விஷயங்களுமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் அரசியலுக்கு தான் வரப்போறாரு அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தாலும் எப்போ வரப்போறாரு, எந்த மாதிரி ஒரு சூழலில் வருவாரு அப்படின்னு அனைவருமே ஒரு பெரிய ஆவலாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்திற்கு நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்திற்கு முன்பாகவே புதிய தலைமைக்கு கொடுத்த ஒரு நேர்காணலில் 26 தேர்தலில் நிச்சயமாக விஜய் போட்டி போட போறாரு, 24 அவருடைய அரசியல் கட்சியோட பேரை வெளியிடுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தது முழுக்க முழுக்க உண்மை அப்படின்ற மாதிரி அடுத்த 1 மாதத்திலே பார்த்தீங்கன்னா விஜயும் தன்னுடைய அரசியல் கட்சியுடைய பெயரையும் அதற்கு பிறகு மாநில கட்சியாக மாற்ற போகிற முயற்சியிலையும் தற்போது ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி எல்லா விஷயங்களுமே சீமானுக்கு எப்படி முன்கூட்டியே தெரிய வருது அப்படின்ற ஒரு கேள்வி தான் பார்த்தீங்கன்னா அனைவர் இடத்துலையுமே எழுந்திருக்கு. இதற்கு நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தம்பி விஜய் என்ன விஷயம் செய்யறதா இருந்தாலும் என்னிடம் தனிப்பட்ட முறையிலேயே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காரு, அவருக்கு நான் ஒரு ஆலோசகராக தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி இருக்க நீங்களும் விஜய் இணைவீங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காலமும் விஜயோடைய அரசியல் கொள்கைகளும் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை தான் நாங்கள் முன்னெடுத்து பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம் அப்படின்னும், கூட்டணியே வேணாம்னு சொல்லிட்டு இருந்த நீங்கள் இதற்கு மட்டும் ஏன் இப்படி பதில் அளிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியோடையும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன், அதை தான் நான் முதன்மைப்படுத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னும், புதிதாக ஒரு கட்சி துவங்கி அந்த கட்சியில் நான் இணைய மாட்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படின்னும் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் வர ஜூலை இறுதியில் பார்த்தீங்கன்னா விஜயோடைய முதல் பொதுக்கூட்டம் நடக்க போகுது அப்படின்னும், இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்கூட்டத்திற்கு முதல் அழைப்பாக சீமான் அவர்களுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க. ஏற்கனவே விஜயோடைய அரசியல் விஷயங்களில் எல்லா இடத்துலையுமே சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படின்ற நோக்கத்தில் சீமானுக்கு முதல் அழைப்பு விஜய் அவர்கள் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் தான் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. மேலும் விஜயோடைய அரசியல் கொள்கையை பற்றி சீமான் அவர்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நேர்காணலையும் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அழைப்பிற்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நான் போவேன் அப்படின்னு, ஏன்னா தம்பி விஜய் எனக்கு ஒரு எதிரி கிடையாது, அவருடைய கொள்கைகளும் தமிழ் தேசிய கொள்கைகளாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு விஜயோடைய அரசியல் மேல முழுக்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், வருங்காலத்தில் விஜயும் சீமானும் இணைந்து அரசியல் பண்ணா எப்படி அரசியல் சூழல் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.